தமிழ் சினிமாவுடைய மிக பிரபலமான நடிகரும் புகழ்பெற்ற இயக்குனருமான கே பாக்யராஜ் அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிற செய்தி தான் நம்ப முடியாத அதிர்ச்சியையும் மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. நல்ல ஆரோக்கியமா இருந்த மனுஷன் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நடிகர் பாக்யராஜ் அவர்களுடைய இழப்பானது இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுல பாக்யராஜ் அவர்கள் இறந்திருக்கிற கடைசி நிமிடங்கள் தான் ஒட்டுமொத்த குடும்பத்தார்களையும் கண்ணீர் விட்டு காதறி அழுக வச்சிருக்கு. இன்னைக்கு காலையில பாக்யராஜ் அவர்கள் அவருடைய எல்லா பணிகளையும் முடித்து அவருடைய அறையில ஓய்வுல இருந்திருக்காரு. நல்லா இருந்த மனுஷனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அந்த நெஞ்சுவலியை தாங்கிக்க முடியாம துடிச்சு போயிருக்காரு. தனக்கு நெஞ்சுவலி இருக்கிற விஷயத்தை அவரே மாடியில இருந்து இறங்கி வந்து கீழே சொல்லி இருக்கிறது மட்டும் இல்லாம உடனே வாந்தி எடுத்தபடி கீழே மயங்கி விழுந்திருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச குடும்பத்தார்கள் அவர் உடனடியா கிரீன்வே சாலையில இருக்கிற அப்போலோ மருத்துவமனைக்கு அழைச்சு போயிருக்காங்க. அங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் வந்துட்டு அவருக்கு கார்டியாடிக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு ஏற்பட்டு அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு துயரமான செய்தியை கேட்டு மகன் சாந்தனு அவர்கள இருந்து ஒட்டுமொத்த குடும்பத்தார்களும் தாங்கிக்க முடியாம கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க. இந்த இழப்பு செய்தியானது நம்மளுக்கே இப்போ ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியையும் ஏத்துக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. நடிகர் பாக்யராஜ் அவர்களுக்கு இப்போ 73 வயது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மறைந்த பாரதி ராஜா அவர்களுக்கு உதவி இயக்குனரா இருந்துதான் பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. தன்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள் இறந்து 2 வாரங்கள்லயே சிஷியன் பாக்யராஜா அவர்கள் இப்ப இறந்து போயிருக்காரு. பாக்யராஜா அவர்கள் புகழ்பெற்ற நடிகரா கொடிக்கட்டி பறந்தது மட்டும் இல்லாம திரைக்கதை எழுதுற விஷயத்துல மன்னன் ஜாம்பவான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வெற்றி படங்களை இயக்கி நடிச்சிருக்காரு. ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சியோ அல்லது வீண் ஆடம்பரமான பிரம்மாண்ட காட்சிகளோ இல்லாம நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நடக்கிற சாதாரண விஷயத்த நிஜ கதையா பாக்குற மாதிரி எண்ணற்ற படைப்புகளை கொடுத்து அசத்தி இருக்கிறவர் தான் பாக்யராஜ் அவர்கள். தன்னுடைய உணர்வு பூர்வமான கதைகள் மூலியமா தனக்குன்னு பல்வேறு ரசிகர்களை வச்சிருந்தாரு. இப்போதும் இவருடைய படங்களை பார்க்கும்போது பலதரப்பு மக்களையும் ரசிக்க வச்சிருக்கிற ஒரு கில்லாடி நடிகர் தான் நம்மளுடைய பாக்யராஜ் அவர்கள். இப்ப இருக்கிற பல இளம் இயக்குநர்களுக்கு எப்படி ஒரு புதிய திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதணும் என்பதற்கு பாக்யராஜ் அவர்களுடைய முந்தைய திரைப்படங்களை ஒரு ஆக சிறந்த எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட திரை ஜாம்பவான் பாக்யராஜ் அவர்கள் இப்ப இறந்து போயிருக்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அவருடைய இழப்பு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.